இன்னைக்கு எப்படினாலும் நிவியை பார்த்துடணும். எட்வின் பை வேற ஃபோன் எடுத்து தொலைய மாட்டேங்கான். சரி, நம்ம தான் தனியாக போக வேண்டியது இருக்கு. சரி போவோம். ஒருவேளை நிவி சீக்கிரம் போயிருப்பாளோ? அந்த பிள்ளை எப்போ காலேஜ் போகுதுன்னே தெரியலையே. இன்னும் நம்ம லேட்டாக போகிறோமா? ஒரு வழியாக காலேஜ் வந்தாச்சு. இன்னும் காலேஜில் ஆளே இல்லை. ஒருவேளை காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ? எல்லாரும் உள்ளே போயிருப்பாங்களோ? சே, இருக்காது. இப்போ தானே 8:30 ஆகுது, அதுக்குள்ளேயுமா போகிறீங்க? ஒருவேளை நிவி முதலே போயிருந்தா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் பிள்ளைங்க வருவாங்களா என்னன்னு. சரி, அதுக்குள்ளேயே நம்ம எட்வினுக்கு ஒரு ஃபோனை போடுவோம், வர சொல்லுவோம். இல்லை எட்வினே, என்னால் பண்ணிகிட்டு இருக்க? இந்த கார்த்தி படிக்காமல காலேஜு, அங்கே வாயேன். சீக்கிரம் வேலை, நான் அப்புறம் சொல்கிறோம்ல. ஒரு வழியாக ஃபோனை எடுத்துட்டான், வந்துடுவான்னு நினைக்கேன். இன்னும் இங்கே பசங்களும் வரல, பிள்ளைங்களும் வரல. பைத்தியம் மாதிரி நின்றுட்டுருக்கோம். நிவி வருவாளா மாட்டாளா? அப்பாடா, ஏதோ ஒரு பிள்ளை வந்து பேசிகிட்டு இருக்கு. அப்போ இனிமேல் தான் பிள்ளைங்க வந்துக்கிட்டு இருக்கும் போல. இப்படி தான் பிள்ளைங்க கூட தைரியமாக பேசுகிறாங்களோ. ஆமாடா, எங்கள் டேடி சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டாரா. போகலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. காலேஜுக்கு வேறு சீக்கிரம் வந்துட்டோம். சீக்கிரம் வந்துட்டோமா லேட்டாக வந்துட்டோமான்னு தெரியல. நிவி வந்துட்டாளா போயிட்டாளான்னு புரியல. இந்த எட்வின் பையனுக்கு ஃபோன் போட்டு செத்து போயிட்டேன். இந்த வாரேன்னு சொன்னால் வரவும் இல்லை. தனியாக நிற்க வேற ஒரு மாதிரி இருக்குது. செக்யூரிட்டி வந்து திட்டிடுவானோன்னு வேறு பயமாக வேறு இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஒருவேளை காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ? வெளியில் பசங்களும் பிள்ளைங்களே எதுவுமே இல்லையே. இல்லையே மச்சா, இங்கேயெல்லாம் இருக்கா? உன்னை வெளியிலலாம் தேடிட்டு இருந்தோம்ல. அப்பாடா, எட்வின் ஒரு வழியாக வந்துட்டான். வாழ மச்சா சீக்கிரம். இல்லை மச்சா, மூவிஸ்லாம் பண்ணா இருக்கு. எதுக்கு இல்லை இங்கே காலையிலேயே வர சொன்னேன்? ஏலே, அது ஒரு பெரிய மேட்ரு மச்சான். இரு சொல்கிறேன். அது வந்து என்னன்னா, வெயிட் பண்ணு. டி சொல்லுடா, என்னடா மேட்ரு? எதுக்குடா காலையிலேயே புதுசாலாம் இங்கே வந்து நிற்க? அன்னைக்கு முதலே இந்த காலேஜ் வந்து ஏதோ பிள்ளைய பார்த்துட்டே இருந்தா, அப்பவும் சொல்லல அந்த பிள்ளையை தான் பார்க்க வந்திருக்கியா? என்ன ஏதுன்னு புரியல, சம்மந்தமே இல்லாமல் காலையிலேயே கூப்பிட்டு வந்திருக்க. அது ஒரு மேட்ரு இருக்கும் மச்சான். சரி சொல்லு, என்னன்னாலும் ஷார்ட்டானாலும் சொல்லல. நாங்கள் வந்து முந்தைய ஒரு ஊரில் இருந்தோம்ல. ஸோ அப்போ நாங்கள் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தோம். வீடு கட்டி முடித்தோன்னே நாங்கள் எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அப்போது அது எங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான், சொந்தக்கார ஊர் தான். எங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க ஒரு மாதிரி ஸ்கூல் படிக்கிற டைம் வச்சுக்கோவேன். அப்போ எனக்கு உங்கள் பிள்ளைய தெரியும், அது எனக்கு சொந்தம் தான் வரும். எனக்கு அப்போவே சின்ன வயசுல அந்த பிள்ளையை பிடிக்கும், அந்த பிள்ளைக்கும் பிடிக்கும்னு நினைக்க. அப்புறம் மேலே சொல்லு, அந்த பிள்ளைக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்னா எப்படி? அப்பமே லவ் பண்ணீங்களா? அப்படிலாம் இல்லை மச்சான், அது என் மாமான்னு கூப்பிடும். அது சொந்தக்கார பிள்ளை தான், அத்தை பிள்ளை மாதிரி தான் வரும். சரி ரைட்டு, இது ஏதோ சொல்கிற. சரி, அதானே அந்த பிள்ளை வந்துருச்சா நிவி? இந்த பிள்ளை பேர் நிவி. இன்னைக்கெல்லாம் கன்ஃபார்மாகவே தெரியல அது அந்த பிள்ளையா அந்த. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நீளமாக முடி இருக்கும்டா, ஷார்ட்டாக அந்த பிள்ளைக்கு இருந்துச்சு. ஆனால் ஃபேஸ்லாம் அப்படி தான் இருக்குது. அதான் டவுட்டாக இருக்குது. சரி பார்த்துட்டோம் அப்படின்னா, சரி நம்ம பேசிடுவோம், இது நிவியான்னு ஜஸ்ட்டு கேட்டுடலாம் அப்படின்னு ஒரு இது. அதான் வந்தேன். நேற்று தான் உன் ஃபோன் போட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. ஓஹோ, கதை அப்படி போதோ? அப்போ உனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு இல்லை? அப்படிலாம் இல்லை எட்வினு, அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் நிவியா அப்படின்னு. பிடிக்கும் தான். சரி, இப்போ நீ நினைக்கிற பிள்ளை அது நிவின் தான், நீ கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவ சொல்லு? வேற என்ன பண்ண? இப்போ நிவின் தான் தெரியல, அதுக்கப்புறம் என்ன தோணுதோ பார்க்கலாம்டா. இப்போவே என்னடா சொல்ல முடியும்? ஓஹோ, ரைட்டு. சரி சரி சரி, கதை அப்படி போகுது. சரி பார்க்கலாம். ஏன் எந்த பிள்ளை வர மாதிரி தெரியல, பயல்களையும் ஆளை காணல. இனிமேல் தான் காலேஜில் ஆரம்பிக்கும். இல்லை பசங்க உள்ளே இருப்பாங்க, வருவாங்க. இல்லைன்னா நீ தேடுற பொண்ணு சீக்கிரமாகவே வந்திருக்குமோ என்னன்னு தெரியலையே. அதாம்ல என்னன்னு தெரியல, அது சீக்கிரம் வந்துருச்சா சீக்கிரம் வரலையா அப்படின்னு. சரி, இப்போ என்ன மணி 8:30 தானே, ஒரு 9 o'clock வரை இருப்போம். வந்ததுன்னா பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு நம்ம சீக்கிரம் வரலாம் என்ன. சரியில்ல, வெயிட் பண்ணுவோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே.
உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது டாடான். அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது டாடான். லா 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 லா. ஐயோ ஐயோ என்ன அழகான பாட்டு. இப்போதான் அந்த பாட்டுக்கே ஒரு ட்ரெண்டிங் வருது. என்னடி ஒரு படியை பறந்துக்கிட்டு அலையுத? காலேஜ் கிளம்பலையா? பார்த்துட்டியா? அதுவா சக்தி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி எதுக்கிட்ட இப்போ வாயை பேன்னு பழந்துக்கிட்டு இருக்க? 15 கொசு உள்ளே போயிடுச்சு, வாயை மூடு. சரி சரி மூடியாச்சு. காலேஜ் கிளம்பலையா? நான் இதுக்கு காலேஜ் போகணும்? ட்ரைன் நான்லாம் இன்னைக்கு போகல. நேற்று தானே தலைவலிக்குன்னு லீவு போட்டு இன்னைக்கு எதுக்கு போகல? கிட்டலாம் சொல்ல முடியாது. நீ போகலையா? அது எதுக்கு நீ என்கிட்ட கேட்க? நான் கேட்டால் மட்டும் சொல்லல, இப்போ வாயை மூடிட்டு. சரி நோ ப்ராப்ளம், இருக்கேன். இருட்டி ஒரு படியை குதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்குலாம் அம்மா வந்து நல்லா தொடைய நவட்டினாதான் நீலாம் சொன்னடி கேட்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. எனக்கு இன்னும் ஆஃப்டர்நூன் மேலே தான் காலேஜ். ஒரு எக்ஸாம் இருக்கிறதுனால எனக்கு மதியானம் தான் காலேஜ். நீ எதுக்கு போகலன்னு அம்மா கேட்பா. அப்போ உனக்கு இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். கிளம்புடி, நான் ஒரு வைப்பில் இருக்கேன். சரியான பைத்தியம். நீ இன்னும் கிளம்பலையா சித்தி? இல்லை அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். ஆஹா அம்மாவே வந்துட்டா. என்னம்மா அம்மா வந்துட்டா? நீ இன்னும் கிளம்பலையா? கிட்ட இன்னும் காலேஜ் கிளம்பலையா? நேத்தான் தலை குத்துன்னு லீவு போட்டேன், இன்னைக்கு இன்னும் காலேஜ் போகலையா? இப்படி பேய் அடிச்ச மாதிரி முழிச்சுட்டு இருக்க. அம்மா அது வந்து என்னட்டு ஒரு படியை துள்ளிக்கிட்டு இருக்க? காலேஜ் கிளம்பலையா நிவி? அம்மா எனக்கு நாளைக்கு செமினார்மா. ஸோ அதனால் எங்களோட இதுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல, செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் தான் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தேன். ஸோ அதனால் இன்னைக்கு நான் காலேஜ் போக தேவையில்லை, நாளைக்கு தான் கன்ஃபார்மாக போகணும். இன்னும் உனக்கு மட்டும் லீவு சொல்லியிருப்பாங்களோ? எல்லா பிள்ளைகளும் காலேஜ் போகுது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு எப்படி சொன்னாங்கம்மா, நாளைக்கு கன்ஃபார்மாக போகணும். என்னன்னு தெரியல. உங்கள் காலேஜுக்கு ஃபோன் போட்டு பார்த்துட்டா தெரிஞ்சு போயிடும், போய் சொல்கிறியா உண்மை சொல்கிறியான்னு. அப்படி பண்ணுமா? நான் ஃபோன் வேணா எடுத்துட்டு வரேன், ஃபோன் போட்டு கேளு. நீ கிளம்பலையா? என்ன பார்த்து ஏமா முறைக்க? நான் தான் நேற்று நைட்டே சொன்னோம்ல, எங்கள் இதில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, மத்தியானத்துக்கு மேலே தான் காலேஜ் அப்படின்னு. ஆமால, மறந்தே போயிட்டேன்டா. சரி சாப்பிட்டியாம்மா? சாப்பிடலாம் செஞ்சுட்டேம்மா. அப்போ இன்னைக்கு நீ காலேஜ் போக மாட்டேன்? ஆமாம்மா, நாளைக்கு தான் காலேஜ் போகணும். என்னமோ பண்ணு, என்னைக்காச்சும் ஒரு நாள் சிக்குவேன். ஏட்டி செமினார்க்கும் லீவ் விடுவாங்களாட்டி? அம்மா படிக்கலன்னு என்னம்மா போய் சொல்கிறேன்? அது உனக்கு தேவையில்லாதது. மூடிட்டு கிளம்புறியா? இல்லையே பாரு. நாளைக்கு எப்போனாலும் காலேஜ் போயிடணும். இன்னைக்கு அசைன்மெண்ட் வேறு எழுத வேண்டியது இருந்துச்சு, அதான் போய் சொல்லிட்டேன் செமினார்னு. இன்னைக்கு எப்போனாலும் எல்லாத்தையும் எழுதி முடிச்சு நாளைக்கு ப்ரிப்பேர்டாக காலேஜ் போகணும். நாளைக்கு தேவா வருவானா என்னன்னு தெரியல. அதுக்கு அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. சரி நாளைக்கு பார்ப்போம்.